ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட். வணக்கம். வணக்கம். அஸ்வின். இந்த வாட்டி பேர் வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டேன். ம். ஸோ இன்னைக்கு எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரசைட்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. ஸோ இப்போ ரீசெண்டாக லைவ் அடாப்டேஷனாக கூட ரிலீஸ் ஆனது. அதை பார்க்காம அனிமி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம ஆரம்பிப்போம்ல, ம். ஏன் அந்த அனிமி வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் பேரசைட் அனிமிங்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? எப்பவுமே எல்லா அனிமிலையும் அந்த ஹீரோ வில்லன் அந்த விஷயம் இருக்கு. இதுலயும் அது இருக்கு ஆக்சுவலி. ம். நான் எல்லா அனிமி போலயும் இருக்கிற மாதிரி தோணுனாலும், ம். ஆனா பேசிக்கா இது வேற ஒரு லைஃபோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிருது. எண்டுல இது ம். சொல்ல வந்த விஷயமே வேற. ஹீரோ வில்லன் அப்படின்றத பேசாம ம். நம்ம யாரு, நம்ம மத்தவங்களை எப்படி பார்க்குறோன்ற மேட்டருக்கு கொண்டு வர மாதிரி ஒரு அனிமி. ஆமாம், நானுமே ஃபஸ்ட்டு எல்லாருமே இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரில, நீ இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பட் ஒரு அனிமியுமே நம்ம பார்க்குறதுலேருந்து இன்னொரு அனிமி பெட்டராக போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆமா. அது நான் ஃபைனலாக முடிக்கிறப்போ, என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டின் என் கையில் கொடுத்துட்டேன். எப்போவுமே ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா அது ஈஸி. ஆமா. நீ கொடுக்குற கொஸ்டினோட கணத்தை வந்து என்னால் தாங்க முடியலடா. ஏன்னா அது ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஆமா. மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்க்குறப்ப நாங்கள் எதை பற்றி ஏன் இந்த அளவுக்கு அதை சொல்கிறோங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு பேரசைட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆமா. அது வந்து என்னென்னா வேறு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வருது. அதோட ஆரிஜின்லாம் அவங்க சொல்லலை, எர்த்துக்கு வருது. ஸோ எர்த்துக்கு வந்து அது சர்வே ஆகணும்னா எப்போவுமே அதுக்கு வந்து ஒரு ஹியூமனோட பாடி தேவை. ஸோ ஹியூமன் பாடி தேவை, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாடி தேவை. ஒரு சிலது பார்த்தோன்னா டாகை கூட ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஹியூமன் உள்ளே போனதுன்னா அவனோட பிரெயினை வந்து டோட்டலாக கன்சியூம் பண்ணி அது டோட்டலாக அதுவாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா, ஸோ அந்த பர்சன் வந்து அவங்களோட ஞாபகம்லாம் இருக்காது. ம். ஹியூமனாக இருக்கப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த பேரசைட்டை மாறிடுவாங்க. ம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து அவங்க இது முன்னாடி மனுஷ தோற்றத்துல இருப்பாங்க. இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் இருப்பாங்க. சந்தர்ப்பம் வரும்போது உருமாறும். அதாவது ம். ஒரு சாராருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ம். இன்னொரு பகுதி பேருக்கு அவங்களுடைய மைண்ட் செட் எதுவும் மாறாது. உடம்புடைய மூளை எல்லாமே வேற பகுதி வேற அது. பகுதியிலயும் இருக்கும். பட் ம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இப்போ ம். வந்து என்னன்னா, ஏதாவது ஒண்ண மட்டும் தான் அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ம். அதனால ஸ்ட்ரெயிட்டா அது தலை கண்ட்ரோல் பண்ண போயிடும். ஓகே. இப்போ சினிச்சிக்கு வந்து அப்படி இருக்காது. ஏன்னா, இப்போ சினிச்சி வந்து என்ன பண்ணுவான்னா, கரெக்ட்டா அது வந்து எப்படி போகும்னா, மூக்குக்குள்ள போகும், இல்லன்னா காதுக்குள்ள போகும், ம். இல்ல வாய்க்குள்ள போகும். அப்ப தானே பிரெயின சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். ஆமா, ஆமா. ஸோ அப்படி போகும். தலைவன் என்ன பண்ணுவான்னா, நம்மள மாரி ஹெட்ஃபோன போட்டு படுத்திருப்பான். ஓகே. அதனால ஓகே. காதுல முடியாது. அதுக்கப்புறம் வந்து மூக்குல போறப்போ தும்மிடுவான்னு நெனைக்கிறேன். அதனால வந்துரும். ஸோ ஓகே. அதனால என்ன பண்ணுவோம்னா, கையில ஓட்ட போட்டு போவோம். ஸ்ட்ரெயிட்டா உள்ள போவோம். ஆ. அப்ப என்ன பண்ணிருவோம்னா, ஹெட்ஃபோன் எடுத்து அந்த கைய ம். இந்த இடத்துல கட்டிடுவோம்ல. ஆ. ஸோ அதனால அத தாண்டி அது உள்ள முடியாது அது. ஓகே. ஸோ உள்ள முடியாதுன்னா என்ன ஆயிடும்னா, குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்து மெச்சூர் ஆயிடும். ஸோ அப்படி மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அதால பிரெயின போயிட்டு எடுக்க முடியாது. அந்த இடத்துலயே வந்து அது அடாப்ட் ஆயிடும். ஓகே, ஓகே. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன பண்ணும்னா, அந்த பெர்சனோட பிரெயின வந்து இதால எடுக்க முடியலல்ல. ஸோ ம். இது தனியாவும், அவன் தனியாவும் இருப்பான். 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. ம், ம், ஸோ 2 பேருக்கும் வேற வேற வியூ இருக்கும். சம்டைம்ஸ் இது வேணா வெளில போயிட்டு கூட அதோட அட்டாச் ஆகிக்கலாம். ஆமா. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி தான் ஒருத்தனுக்கு வாயில இருக்கும். ஆமா. இவனுக்கு வந்து கையில இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அது நம்ம பேரு, அதில் நம்ம ஹீரோ பேர் வந்து சினிச்சி. ம். லாஸ்ட்ல ஹீரோவான்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அது வேற. சினிச்சி. அந்த அவனுகிட்ட இருக்க பேராசைட்டோட நேம் வந்து மிக்கி. ஸோ ம். மிக்கிக்கு வந்து தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. ம். ஏன்னா எனக்கு இன்னொன்று பிடிச்சது வந்து என்னன்னா, அந்த அனிமில இருக்க சவுண்ட் ட்ராக்கு ம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இதை வந்து ரிங்டோனெல்லாம் கூட கட் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஆமா. நான் யூடியூப்ல கூட அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேரசைட் ஓஎஸ்டின்னு சொல்லிட்டு அடிச்சோம்னா ம். ஒரு டோன் வரும். ஆ. கனாவுக்கு வர ஒரு டோனு. ஆ. ஸோ அது கூட கீழே கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான். அவரோட கையில வந்து மிக்கி இருக்கு. ம். அதனால தான் அவர் சூப்பரா வாசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான். ஏன்னா அதுக்கு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சண்டை ம். வரப்போவுமே அது ம். மியூசிக் ட்ராக் சூப்பரா இருக்கும். ஆமா. ம். இன்னொன்னு வந்து இந்த நிறைய அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர்கள் வந்து ஞாபகம் இருக்காது. ஆனா இதுல வந்து சினிச்சின்ற பேர் வந்து அப்படியே ம். அழுத்தமா ஞாபகம் வருது. ஏன்னா ம். அத பேர் அழைக்கிற கேரக்டர்ஸ் மெகி, அப்புறம் ம். அந்த பொண்ணுங்க அத சொல்ற விதம் வந்து நான் இந்த சீரிஸை முதல்ல ரொம்ப முன்னாடி பார்த்துட்டு நான் விட்டுருந்தேன். ஏன்னா ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடும் நடுவுல. இது ம். ஒரு 24 எபிசோட் உள்ள சீரிஸ். நடுவுல நம்ம பயங்கர இன்டென்ஸா ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டேன். ஏதோ இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அப்புறமா இப்போ கிளைமேக்ஸ்ல இன்டென்ஸ் ஆயிடும். நடுவுல இன்டென்ஸ் ஆன உடனே நான் நிறுத்திட்டேன். அதுக்கு மேல நான் பார்க்கல. கத்தி எடு ஹார்ட்ல குத்துடான்ட்டான். ஆமா. ம். ஒரு மாரி நான் பார்க்க முடியல அதுக்கப்புறமா. சோ வந்து அது என்ன சொல்ல வந்தேன் இப்ப? ஆமா. நீ யார சொல்ல வந்தேன்னு இல்ல அந்த இது டெப்த் சொல்ல வந்தேன். அந்த அனிமியோட டெப்த் என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா. இல்ல அந்த கேரக்டர் மறந்துட்டேன். சொல்ல வந்தேன். சினிச்சி ஏன் பிடிக்குன்னு ஆமா. சொல்ல பேரு. ஆமாமா. அதுலேருந்து ஆரம்பிச்சேன். இல்ல எனக்கு வந்து என்னன்னா, ம். ஃபர்ஸ்ட் வந்து இவனுக்கு தெரியாதுல்ல ம். கைக்குள்ள போனோனையும். ம். அந்த இன்சிடென்ட் ஸ்பார்க் ஆகுற மொமெண்ட் ஒண்ணு நடக்கும்ல எப்பவுமே அனிமில. ம். அதான் ஒரு குழந்தை வரும்.
ம். அதை அவன் காப்பாற்றலான்ட்டு போவான். டக்குன்னு ஒரு கார் வரும். ம். அந்த காரில் கையை வச்சோன்னே பார்த்துன்னு வச்சுக்கவே அவனுக்கே டே என்னடா இது இது அந்த இது கார் சூப்பர்மேன் சீன் ஆ இது. ஓகே ரைட். ஆனால் அந்த கை ம். அவனுக்கு அப்போ தான் டே இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறான். ஆமா. அடுத்த நாள் அந்த கை வேலையை பார்த்துட்டு இருக்கியா இல்லையா? அதுக்கு எழுதலாம். வந்து டொரோரோல ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, ஒருத்தர் வந்து ஒரு பொய் அது பேச நினைக்கிறத பேச விடாம மாற்றி விட்டுருவான். ஆமா ஆமா அந்த ஆமா மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து ம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்கல்ல. ம். அப்போ வந்து முரானோ இருக்கால, ம். அவ அடிக்க வரப்போ கையை வச்சு விட்டுருவான். ம். அட பொறுக்கி பயலே அப்படின்ட்டு போயிடுவா. நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த ஆமா சீனை ஆமா நீங்க ஆமா. மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன் வந்து ஆமா. ஆரம்பிக்கும். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ பேரசைட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் மான்ஸ்டர் மாதிரி நினச்சிக்கங்க. அது ம். வந்து ஒரு இது. இப்போ இப்போ பேரசைட் இவனுக்குள்ள போயிடுச்சுல்ல, பேரசைட் இவனுக்குள்ள இருக்கிறது உனக்கு பிடிக்காது. ம். ஓகேவா? ஏன்னா இது வேற திங்கிங்காக இருக்கும், இவன் வேற திங்கிங்காக இருப்பான். இப்போ ம். பேரசைட்டுக்கெலாம் என்ன ஒன்றுனா, அவங்களுக்கு வந்து இந்த எமோஷனல்லாம் கிடையாது. ம். இப்போ அது அது வந்து எப்படின்னா, அதுக்கான இது இருக்கும். அந்த பேசிக்கான எமோஷன்ஸ் பேசிக்னு சொல்ல முடியாது. கோவப்படுறது இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல. இப்போ ஒரு மனுஷங்க கூட இல்ல, மிருகங்களுக்கு கூட. அதை கொல்ல வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஒரு சின்ன ம். பிறந்த ஒரு குட்டி பூனைக்கு கூட அது இருக்கும். என்ன ஆ. கொல்ல வரான், நான் உயிர் வாழணும். உயிர் வாழணும்ன்ற இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான் அதுக்கு இருக்குமே இருக்கும். தவிர வேற எந்த வேற ஒரு எதுவும் விஷயம் இல்ல. இருக்காது. மற்றபடி பாசமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது ஆமா. வந்து இருக்காது. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய பேரசைட் வந்து எர்த்துக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ம். 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 ஓகேவா? அப்போ வந்து என்னன்னா, அதுக்கோட ஃபுட்டு வந்து என்னன்னா, ஹியூமனை சாப்பிட்றது தான். ம். மனுஷனை சாப்பிட்றது தான் அதோட அது வாழ முடியும் அப்போ. ம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, டக்குன்னு அது யார் வேணுற மாதிரி மாறிக்கலாம்ல, ஈஸியாக கரெக்ட் பண்ணி. ம். ஸோ அவங்கள ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு கேப்சர் பண்ண ம். சாப்பிட ஆரம்பிக்கும். ம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன, ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு 1, 2 நடக்கிறப்ப வெளில தெரியாதுல்ல. அது ம். ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக தான் தெரியும். ம். ஆனால் அவங்க அப்பா தினம் படிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த இவ்வளோ டெத்து நடந்திருக்கு ம். அப்படின்னு. ம். அவங்க அம்மா வந்து அதை கண்டிக்கவே மாட்டாங்க. ஆமா. ஸோ ஆனால் இவனுக்குள்ளே அது இருக்கும், சொல்ல முடியாது. ம். ஓ இன்னொன்று என்ன ரொம்ப கஷ்டமான ஒன்றுனா, இப்போ ம். வந்து இப்போ ஸ்பைடர்மேன் டைமே நான் அதை பார்ப்பேன். ம். அவன் அவன் அங்கே இப்போ வந்து லவ்வரோட இருந்தாகணும். முக்கியமான ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப லவ்வரோட டைம் ஸ்பெண்ட் டேட்டு. பண்ணுறேன்னு வச்சுக்கவே, ம். மற்ற இதெல்லாம் கூட ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுவானுங்க. ம். அது இருந்தாகணும். ஆனால் முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இவன் போனால் தான் நிறைய பேரை காப்பாற்றவே முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ அவன் போய் ஆகணும்ல. ஸோ ம். அந்த மாதிரி நிறைய வந்து இதில் சினிச்சிக்கு நடக்கும். ம். இவன் சொல்லவும் முடியாது, அந்த இடத்துல அவரோட இருக்கவும் முடியாது. ஆமா. அவன் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திருக்கியா? அப்போ தான் ஸ்பைடர்மேன் தான் ஞாபகம் வருவான். டேய் உனக்கு இருக்க பிரச்சனை உனக்கு இருக்குடா. ம். இவனை வெளில காட்டிக்க முடியாதுல்ல. இப்போ வந்து அயன்மேன் காட்டிப்பாரு. ம். சூப்பர்மேன் காட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ம். மேபி மாதிரி ஒரு சில பேர் வந்து நான் தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்களா, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ம். பட் அது இல்லாமல் ஹைட் பண்ணிட்டு பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து அது இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருக்கும். ம். ஸோ இதில் வந்து நீ இந்த பேரசைட் இருக்குல்ல, ம். ஸோ இந்த பேரசைட் எதனால ம். இங்கே வந்ததுன்னு நினைக்கிறேன். அது அது முன்கதை இல்ல. ம். அது வேற வழி இல்லாம எப்படியோ வந்துருச்சுங்க. அது ஏன்னா அங்க அத என்ன அத கதை பத்தியே பேச மாட்டாங்களா? அது ம். என்ன நமக்கு மெயினே இல்லை கிடையாது. அதுக்கு தெரியாது, ஆமா. அதுக்கே தெரியாது. ஓகே. அதுக்கே தெரியாதா? அதுக்கே ஓகே. இல்லை ஏன்னா ஆ. மிக்கி வந்து என்ன சொல்லணும்னா, அதுக்கு இருக்கக்கூடிய இப்போ நான் இங்கே அதோட நாலேஜ் என்ன இருக்குன்னா, ம். எனக்கு இருக்க இது வந்து ம். ஒரு மனுஷன் சொல்லாது, ஒரு ம். பிரெயினை வந்து ஆக்குபை பண்ணணும். ம். அது இல்லைன்னா ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட ஞாபகத்திலே இருக்கும். ம். அது என்ன பண்ணுது, அவங்க யார், அவங்க வம்சம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ம். பட் வந்து அவங்க எர்த்தில் வந்து அவங்க சர்வே ஆகிறதுக்காக ம். நிறையா பண்ணிருப்பாங்க. இதில் என்னன்னா, இப்போ பேரசெட் ஆகிட்டு ஹியூமனை கில் பண்ணுறதெல்லாம் ஒரு சைடு. ஸோ ம். இவங்களோட ஐடியாலஜி பிடிச்சி ஒரு பர்சன் ம். அவன் வந்து மேயராக இருப்பான். ஆ. அவன் வந்து இவங்களோட ஹெட்டாக இருப்பான். ஓகே. நீ ம். பார்த்துருப்ப. ஏன்னா இவங்களுக்காண்டி நிறைய சலுகைகள் வந்து அவன் பண்ணிருப்பான். ஒரு ம். சில ஏன்னா பவர் தேவைப்படுதுல்ல. ம். ஸோ அந்த பவர் இருக்க இடத்துல அவனும் ஒரு பாரசைட் தானே? பேரசைட் கிடையாது. ம். பேரசைட்டோட ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவன். ஓகே. ஓகே. அவன் கூட இருக்க ஒருத்தன் அந்த கோட்டோன் இருப்பான்ல, ம். அவன் தான் பேரசைட்டு. ஓகே. ஸோ ஓகே. ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு பேரசைட் வந்து ஒரு பார்ட்ஸை மட்டும்தான் ம். கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ம். அவன் வந்து ஒரு 5 வரையும் பண்ணிடுவான். ஓகே. ஓகே. அது ம். ஒரு ஒரு இதாக இருக்கும். ம். இப்போ என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா பேரசைட் வந்து எதுக்கு வருதுன்னா, இப்போ இங்கே பூமி யார் டாமினேட் பண்ணிட்டு இருக்கா? மனுஷங்க தான். டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த ஹியூமன்ஸ் எல்லாருக்கும் வந்து இப்போ இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, மற்றவங்கள மதிக்காமல், ஆ. மற்ற உயிரினங்களை மதிக்காமல் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதே தான் பேரசைட் பண்ணும். பேரசைட் வந்து என்ன நினச்சிக்குதுன்னா, அதை கொஞ்சம் மேலேயும் மனுஷங்க இங்கே இருக்கக்கூடாது, என்விரான்மெண்ட்டில் வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ம். இவங்களை நம்ம வந்து இது பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அது வரும். எப்பவும் பரிணாம வளர்ச்சியில ஒண்ணு சொல்லுவாங்க. ம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற வார்த்தைய எப்பயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். என்னன்னா, இந்த பூமியில வாழ்ந்ததிலேயே இந்த இப்ப மனுஷன் இனம் இருக்கு இல்லையா? அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நம்ம தோல் சாஃப்ட்டானது. நம்ம அவ்வளோ நம்மள வந்து ரொம்ப கஷ்டமான சூழல்ல நின்னா நம்ம வந்து பொழச்சுக்க மாட்டோம். ம். ஆனா நம்மள விட கடினமான தோல் இப்ப யானை இருக்கு. இப்ப நம்மளோட உயரம் இருக்கு. காண்டாமிருகம். சக்திசாலிகளா இருக்கு. ம். ஆனா அதுங்கெல்லாம் சர்வைவ் ஆகி வரவே இல்ல.
ஆனா நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இந்த காலச்சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அடாப்ட் ம். ஆகுறோம். ஓ! இந்த மாற்றத்த இப்படி எடுத்துக்கலாம். இத இப்படி பண்ணலாம். இத புத்திசாலித்தனமா வேட்டையாடலாம். நம்ம கல்ச்சர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கலாம். ஒண்ணு அப்படி வரும் இல்லையா? ம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம பிழைக்கிறோம்ல. ஆ. அதே போல வந்து அந்த இது கான்செப்ட் பொழைக்கிறதுலாம் ஓகே. இப்போ ம், என்னன்னா, நீங்க ம். நம்ம இருக்கங்கிறதுனால மத்த டாமினேட் பண்றோம்ல. ஸோ இது வந்து புடிக்கல பேரசைட்டுக்கு. ஆ. ஸோ அது ஒரு காரணம் இருக்கு. அது இப்போ நம்மள ஆ, மிருகங்கள் மாரி ஆ பாக்குது. அதேதான். இப்போ நம்ம எப்படி டாமினேட் பண்றோம்ல, ம், அது நம்மள டாமினேட் பண்ணுது. ம், ஓ! நீ வந்து எனக்கு கீழ தான் அப்படின்ட்டு. இப்போ சினிச்சி கூட ஒரு ஸ்கூல்ல ஒரு சண்டை இருக்கும். ஓகேவா? ம், அந்த ஸ்கூல் சண்டையில கூட இப்போ வந்து மிஸ்டர் ஏன்னு சொல்றாரு. சரியான கேரக்டர் அது ஏன்னு நான் சொல்றேன். ம், அ அவன் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ கூட இவன் மிக்கி வந்து இவன்ட்ட என்ன சொல்லணும்னா, ம், நீ வந்து அ பாரு உன்னைய வந்து அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பெர்சன் நினைக்கல. ம், நானும் அவனும் ஈக்குவலா இருக்கோம். நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ போய் குத்திரு அப்படின்றான். ம், அவனும் போயிட்டு குத்திடுவான். ம், அப்ப என்னன்னா, ஹியூமன வந்து ஒரு வேல்யூவாவே நினைக்காது அது. இவனுங்க வேஸ்ட்டா அவனுங்க அப்படிங்கிற ம், மாரி தான் இருக்கு. ம். ஏன்னா, பேரசைட்டுங்கிறது செம்ம நாலேஜபிளா இருக்கும். வந்து ம். ஒரு நாள்லயே மிக்கி வந்து இந்த ஹியூமனோட லாங்குவேஜ் கத்துக்கிறான். ஆமா. இன்னொன்னு வந்து எனக்கு சினிச்சி வந்து எல்லாரும் கனெக்ட் ஆகுற மாரியான ஒரு கேரக்டரா தான் இருப்பான். ம், பேரசைட்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் தேடுவான். ம், 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 தேடி நம்மள மாரி கண்டுபிடிக்கிற ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்? ம், நம்மளால என்ன முடியும்? ம். ஸோ அந்த மாரி தேடி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பான். ஆக்சுவலி பாரசைட்டுக்கு வந்து மனுஷங்க பேசுறதெல்லாம் நமக்கு ஆடு மே அப்படின்னு சொல்லும்ல. அந்த மாரி ம். தான் புரியும். ஒண்ணுமே புரியாது. என்னடா பண்ணிட்டு இருக்கானு? போடு பிரியாணிக்குன்ற மாதிரி தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல ம், பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனா ம். புரிஞ்சு அது ஒரே நாள்ல கத்துக்கிறோம் அது. ஆமா. ஸோ அந்த இது வந்து அதுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அது இப்போ எமோஷன்ஸ மட்டும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாம இருக்கும். பட் ஒரு இல்ல அது நம்ம சொல்லுவோம். யாஹ்! அதெல்லாம் அது முக்கியமான ஒண்ணு. அது பிலாசபின்னு சொல்லிட்டு ம், சொல்லலாம் நம்ம. இப்போ ம், என்னன்னா, ம், மிக்கி சினிச்சி கையில இருக்கு. ம், ஓகேவா? இப்போ இவனோட வியூ உலகத்த பார்க்குறது வேற மாதிரி இருக்கும். ம். அந்த மிக்கியோடது வந்து உலகத்த பார்க்குறது வேற மாரி மே. இருக்கும். இவன் வந்து ஒருத்தன் அடிக்க வந்தானா அடிச்சுடு அப்படிங்குவான். ம். நீ அட்றா அவன அடிச்சுடு, அவன கில் பண்ணு அப்படிங்கிறதுல இருக்கும். நம்ம சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. கொன்றுரு அவன கொன்று. கொன்றுங்க. இவன் என்ன சொன்னா, "டேய் அவன் ஒரு ஹியூமன். ம். எப்படி என்னால அவன கொல்ல முடியும்?" அ. அப்படிங்கிறான் அவன். "டேய் ஒரு மனுஷன் அவன எப்படி என்னால ம். அது வந்து கிடையாதுல்ல, ம். தப்புல்ல" அப்படிங்கிறான். இது ம். வந்து இதுக்கு வந்து அந்த மாரிலாம் கிடையாது. இந்த மாரல்லாம் கிடையாது. ம். "டேய் தெரிஞ்சிருச்சுன்னா கொல்றா. அதுக்கு என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆமா. இது வந்து இவர் எனர்ஜி வந்து ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு போகும். அதுக்கு முன்னாடி வீக்கா இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த கிளாஸ்லாம் போடாம ஆளே கொஞ்சம் ஆமா. பவர்ஃபுல் பெர்சனா வந்து இருப்பான். இதுல இப்போ இதுல வந்து எனக்கு ரொம்ப நீ சொன்ன மாரி என்னதான் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்ல. ஸோ ஆமா. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ட பார்த்து தான் நீ இத கட் பண்ண. ஆமாமா. ஸோ அத நீ என்ன எதிர்பார்த்தியா அத நீ? சத்தியமா எதிர்பார்க்கல. ம். எப்பவுமே அ ம். எ இந்த உணவு, உடை, இருப்பிடம்னு ஒரு மேட்டர் இருக்கு. அத தாண்டி மனித உறவுகள் இதெல்லாம் தான் கதையில ரொம்ப இன்டென்சிட்டி கூட்டக்கூடிய இடம். ஏன்னா நம்ம லைஃப்லயும் அதுதான். அதுக்காக சர்வைவலுக்கு தானே நம்ம ஓடுறோம். ம். இப்ப அவனுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர வந்து இழந்துருவான் ஹீரோ அத சினிச்சு. அத சொல்லு. அது சரி தெரியும். அம்மா இழந்துருவான். ஒண்ணு எனக்கு அது இது அத இழக்கிற சீன் கூட ஒத்துக்க முடியாது. திடீர்னு நடந்துரும் ஒரு ம். செகண்ட்ல. டக்குன்னு என்னன்னா, ம். இப்போ அவன் பேரசைட்ட வந்து எதிர்க்க மாட்டான். ம். ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் தேவைல்ல. அதுவரைக்கும் வந்து அவன் அது அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க மாட்டான். ம். பட் அவங்க அம்மா டெத் ஆனோனயும் வந்து அவனால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல, ம். இல்ல அது இருக்கக்கூடாத ஒண்ணு. ம். ஸோ இத நம்ம கில் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் வந்து அவன் எடுக்கிறான். ம். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, இப்ப இந்த மிக்கி வந்து எமோஷனலா இருக்காது. ம். இவன் வந்து எமோஷனலா இருப்பான்ல. இது டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சினிஜி வந்து மாறுவான். ம். ஸோ அவனுக்கு வந்து எமோஷன் இல்லாம இல்லாத ஒரு பெர்சனா வந்து மாறுவான். இன்னொன்னு லாஜிக்கான ஒண்ணு வரும். இப்போ ம். ஒரு ஒரு நாய் செத்துருக்கும். ம். முரனோட புயலெல்லாம் பார்ப்பான். ஸோ அந்த நாய செத்துருச்சு. அத ம். காப்பாத்த முடியாது. ம். டக்குனு என்ன பண்ணுவான்னா, குப்பை தொட்டியில போடுவான். இத வந்து அவளால ஏத்துக்க முடியாது. இது வந்து அவள்னாலன்னு இல்ல. நம்மளால ஏத்துக்க முடியாது. இப்போ ஒரு நாய் செத்துருச்சு. ஓகே. நம்ம ம். என்ன பண்ணாலும் உயிர் குடுக்க போறது கிடையாது. ம். அது வர்றது போறது கிடையாது. பட் அது குப்பை தொட்டியில போடுறதுங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஒரு ஹியூமானிட்டியா அது நம்மளால முடியாதுல்ல. பட் அவன் வந்து அத பண்ணுவான். ஓகே. இது இது பெரிய பிலாசபி பேஸ்ன்னு சொல்லலாம்ல. இதுலேருந்து கூட நம்ம எடுக்கலாம் அத. ம். இப்போ ஓகே. அவள் நல்லவங்களா மனுஷங்க? நம்மளா? நம்ம ஹியூமன்ஸ் வந்து அவ்வளோ நல்லவனா? நம்ம அவ்வளோ நல்லவனும் இல்ல, அவ்வளோ கெட்டவனும் இல்ல. கெட்டவன் இல்லைங்க. ரைட். இப்போ நம்ம ஒரு டாக் அப்படி பார்க்குறோம்ல. ஓகேவா? இதே ஒரு கோழி செத்திருந்தா, ஒரு ஆடு செத்திருந்தா, அதான் எதுவா இருந்தாலும் நம்ம நாயகன் கமல் மாரி நம்ம நல்லவனும் இல்ல, கெட்டவனும் இல்ல இல்ல. அது நமக்கு அதுக்கு ஏத்த இப்போ வந்து ம். ஒரு மீன வந்து நம்ம சாப்பிடுவோம். சமைச்சு கில் ம். பண்ணி சாப்பிடுவோம். ம். உடனே வீகனிசம் சொல்லிறாதீங்க. ம். நான்லாம் எல்லாமே சாப்பிடுவேன். பட் நானும் இந்த தான். அனிமி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ம். இப்போ வந்து ஒரு ஆடு செத்திருந்தா அப்படி பண்ண மாட்டோம்ல. பட் ம். நம்ம எங்கே வந்து ஹியூமானிட்டிய காட்டுறோம்னா, நம்ம எது ரொம்ப பெஸ்ட்டா நினைக்கிறோமோ, நம்ம எது உயர்வா நினைக்கிறோமோ, ம். அது டெத் ஆகுறப்ப மட்டும் தான் நம்ம இப்படி காட்டுறோம். ம். அந்த இது ஒண்ணு இருக்கு. அதான் மிக்கி என்ன சொல்லுவான், "டேய் அது செத்துருச்சுன்னா தூக்கி போட வேண்டியது தானே" அப்படிங்கிறதெல்லாம் இருப்பான். இதுதான் இவளுக்கு என்ன இவன் மனுஷன் மாரியே இல்லையே, மாற ஆரம்பிக்கிறானேன்னு இருக்கும்.
ஆமா. ஏன்னா வேற எந்த உயிரினங்களுக்குமே அந்த எமோஷனல் சிந்தனையே கிடையாது. இப்போ நான் ஏகப்பட்ட இப்போ நமக்கு வந்து ஃபீவர் வருது. ம். மாத்திரை சாப்பிடுறோம். உள்ள இருக்க கிருமிகள் அதெல்லாம் சாவுது. ம். ஸோ அது 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 இல்ல. அது ம். ரைட். இப்ப அது அதான். அந்த ஃபங்ஷன் தான். உலகம்னா என்ன? இப்ப தொத்திக்கிட்டு வாழணும். ம். அ பொறக்கணும், வாழணும், சாவணும். அத தாண்டி அது வேற எதுவுமே ரைட்டு தான். யோசிக்கல. இப்போ பாராசைட் அப்படிதானே நினைக்குது. ஆமா. பாராசைட் வந்து என்ன நினைக்குதுன்னா, அது அ ம். அ சாப்பிடுறதுக்காண்டி ஹியூமன வந்து கில் பண்ணுது. ஆமா. ஸோ அது வியூலேருந்து பார்த்தா அது கரெக்ட் தான். இதெல்லாம் டிராமா. ஆ. தூக்கி குப்பையில போடு. ஆ நான் உன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் உன்னை சாப்பிட்டுறேன். என்ன பிரச்சனை? ஆமா. அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. ஆனா ஆமா. இதுலயும் வந்து இன்னொரு டெப்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து எல்லா ஹியூமனுமே ஃபுட்டுக்காக மட்டும் கில் பண்றது இல்லல்ல. ம். இப்போ எவ்வளோ சிங்கத்த வந்து சும்மா வேட்டையாடி ஆமா. சுடுவாட்டு தோல் எடுப்பாங்க. ஆமா. அந்த மாரி இருக்குல்ல. ஆக்சுவலா அதே மாரி பாராசைட்லயுமே ஒரு பாராசைட் வந்து பண்ணும். ம். பாராசைட் எல்லாம் ஹியூமனோட ஃபுட்ட சாப்பிடுறதுக்கு பழகியிருக்கும். ஆனாலும் ஃபன்னுக்காக கில் பண்ணும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஒருத்தன் இருப்பான் பார்த்திருக்கியா? ஆமா. வருவான். தலையில வந்து அடிபட்டு ஆமா. ஸோ அவன் வந்து கில் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா ஃபன்னு. ம். ஓகே. இது வந்து இப்போ மனுஷங்க மாரி தான் அந்த பாராசைட் அப்படிங்கிறது வந்து இதாகுது. என்னன்னா சினிச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்கி இருக்கிறது வந்து ம். பிடிக்காது. ம். ஆனா போக 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இப்போ மிக்கி இல்லாம சினிச்சியால இருக்க முடியாது. ஆமா. ஸோ அப்படி ஒரு வியூ நீ இருக்கும். கொஞ்சம் முன்னாடி ஒரு கேரக்டர் சொன்னல. அதோடைய டெத் சீன் செம்ம ஐகானிக்கா இருக்கும். ஆ, அந்த மாடியில இருந்து கல்ல தூக்கி அடிப்பானே. ஆ அது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சுன்னா, இது எப்படி ஏன்னா அவன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ம். ஆனா அவன் போகலன்னா இங்க வந்து அந்த டெத் நடக்காது. நிறைய பேர் கில் பண்ணும். ம். எப்புட்றா கில் பண்ண போறான்னு நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்தா அடிப்பான் ஒரு கல் எடுத்துட்டு தெறிக்கான் அப்படியே. அது இன்டெலிஜென்ட்டா செம்மையா இருக்கும் அந்த இருக்கும். இதெல்லாம். ஆமா. ஒரு சீனை வந்து இப்படிதான் ஃபினிஷ் பண்ணணுன்ட்டா சூப்பரா இருக்கும். ஆமா. அந்த ஆமா. அந்த மாரி இருக்கும். ம். இப்போ சினிச்சி வந்து இப்படி எமோஷனல் இல்லாத பெர்சன் ஆகிறான்ல. ம். இதே மாதிரியான ஒரு எவால்வ் வந்து பாராசைட்டுக்கு நடக்கும். ம். ஓகேவா? பாராசைட்ல வந்து ரீகோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவா. ஸ்கூல் டீச்சர் அதில வந்திருப்பா. அவளுமே ஒரு ஹியூமனோட மூளைய கன்சியூம் பண்ணிட்டு அந்த பொண்ணா வந்தவ தான். ம். பட் அவ என்ன பண்ணுவான்னா, ரிசர்ச்ல பண்ணுவா. ஹியூமன்ஸ் பாராசைட் இந்த இந்த இதில வந்து ரிசர்ச்ல வந்து இருப்பா. ம். ஸோ அவரு அந்த மிஸ்டர் ஏன்னு சொல்லிட்டு அந்த செத்தான்ல, ம். அந்த ஏவும் ஆ இவ ரீகோவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ம். எப்படி குழந்தை பிறக்குன்னு எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்காக. ஓகே. பார்த்தா அது வந்து பாராசைட் குழந்தையா இருக்காது. மனுஷ குழந்தை மனுஷ இருக்கும். குழந்தையா தான் அது இருக்கும். ம். ஸோ இப்போ வந்து அவ வந்து என்னன்னா, இப்போ ஒண்ணு சொல்லுவான். இப்போ சினிச்சி கிட்ட வந்து அவ சொல்லுவான்னு நினைக்கிறேன். ம். நீ இப்போ வந்து எனக்கு வந்து மனுஷன சாப்பிடணும் இதெல்லாம் தேவையில்லாட்டி அந்த அர்ஜி வந்து எனக்கிட்ட இருக்கு அப்படின்பா. ம். ஏன்னா அவங்க நேச்சர் அது. அது இருக்கு. நான் கில் பண்ணணுமா அதுக்கான இது இருக்கு. ஒரு டைம் கூட சொல்லுவாள்ல, அந்த குழந்தைய நான் ஷீல்டா கூட யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவா தானே. ஆமா, 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 ஆமா. அவன் சண்டை போடுறப்ப இல்ல உன்னால முடியாது. ஏன்னா இது என்னோட ஷீல்டுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இவனால அந்த குழந்தைய அதுக்கு அந்த குழந்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா கில் பண்ண போறப்போ ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, நான் ஷீல்டா கூட யூஸ் பண்ணிப்பேன்பா. இல்ல அவ வந்து ரொம்ப அவளோட டெத்தா இருக்கட்டும், அவளோட எவால்வா இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ம். ஏன்னா அவ வந்து ரிசர்ச் பண்ணுவா. ம். ஓகேவா? அவளோட ரிசர்ச் ரிசல்ட்ல என்ன வரும் அப்படின்னா, ம். இப்போ ஏன் பாராசைட் எல்லாம் ஹியூமனை கில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ம். என்ன சொல்றான்னா, நமக்கு எங்கேயோ இவங்கள கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்திருக்கு. ம். இவங்கள கில் பண்ணணும், இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கமாண்ட் வந்திருக்குல்ல. ம். இதே தான் ஹியூமனுக்குள்ளேயும் இருக்கும். ம். இப்போ நம்ம எப்படி அவங்கள தப்பு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பாராசைட் வந்து ஒரு வியூ வைக்குது. இப்போ நம்மள மாரி தான் அவங்களும். ம். ஸோ அவங்க வந்து இன்னொருத்தவங்கள ஒரு ஒரு அனிமல கில் பண்றத வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ம். அப்படிங்கிற வந்து வியூ பாயிண்ட் வச்சுட்டு என்ன ஆகும்னா, அவ டெத் ஆகுறப்போ குழந்தைக்காக சாவா. ம். அது வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, பியூரான ஒரு ஒரு அன்ப தான் அது காட்டுது. அவன் டிஃபெண்ட் பண்ணி சாவ மாட்டான். அந்த ம். குழந்தைக்காண்டி சாகுறா. ம். இப்ப ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மாக்கள் வந்து ம். பசங்களுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. ம். ஏன்னா எமோஷனலே இல்லாத ஒரு பாராசைட் ம். ஒரு குழந்தைக்காக எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம சாகுறா. அந்த குழந்தைய சினிச்சிட்ட கொடுக்க போறப்ப தான் அவனுக்கு திரும்ப அழுகவே ஆரம்பிக்கிறான். ம். இடைக்கு அவன் அழுகவே மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு ம். பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஆமா. உணர்ச்சியே இல்லாதவனுக்கு அப்பதான் உணர்ச்சி வரும். ம். அது 2 பேரும் வேற ரூட்ல போயிறாங்க. மிருகம் வந்து ஒரு மனுஷனா தன்மையோட மாறுது. ம். மனுஷன் வந்து ஒரு மிருகத்தன்மையா உணர்ச்சி இல்லாம மாறிட்டான். மாறிட்டு இருக்கான். 2ம் ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்ல மோதும்போது அப்படியே திருப்பி ரெ- ஒரு ஆ ரியாலிட்டி வந்துருது அவனுக்கு. ரியாலிட்டி ரெண்டுமே 2 உண்மைகள். ம். இதுவும் ஒரு உண்மை, இதுவும் ஒரு உண்மை. இப்போ இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா, ஜேஜேகே பார்த்தீங்கன்னா தெரியும். ம். மஹிதோவும் யூஜி இத்தாதுரி அவங்க 2 பேரும் பேட்டில் பண்ற மாதிரி. ம். அதுக்கான நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க அதை நீங்க பார்த்துக்கலாம். ம். இப்போ தான் இவன் மாறுறா. இங்க வந்து சினிச்சி வந்து திரும்ப எமோஷனலா வந்து ஆகுறான். இப்போ வந்து எல்லா பாராசைட்டுமே அப்படி ஆயிடுச்சானா அப்படி கிடையாது. ஏன்னா இவன் ரிசர்ச் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணா அதனால ஆகுறா. இப்போ ம். அவனுங்களாம் நினைக்கிறானுங்கன்னா, அந்த கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பான். அதுதான் எல்லா பாராசைட்லயுமே ரொம்ப ஸ்ட்ராங். ம். ஸ்ட்ராங் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஹியூமன் ஒரு பாராசைட் வந்து ஒன்றை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு பாடியை. இது 5 பாராசைட் சேர்ந்து ம். ஹோல் பாடியவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். ஆமா. ஸோ ஒரு சீல்டு மாதிரி இருக்கும். அதை கன்னை வச்சு சுட்டாலும் எதுவும் ஆகாது. ம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது வந்து
இப்போ 2 விஷயம். ஒரு பாராசைட் வந்து மான்ஸ்டரை நம்ம பார்த்துட்டோம். ம். ஓகேவா? அதில இருக்கக்கூடிய மனிதத்தன்மையை நம்ம ரேக்கோட்டேருந்து பார்த்துட்டோம். ம். ஹியூமன்ட்ட இருக்க அந்த கைண்ட்னஸை பார்க்குறோம். ம். ஹியூமன்ட்ட இருக்க மான்ஸ்டரை வந்து உரகாமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவான். ம். எப்பா டேய்! ம். அவன் மொட்டை அடிச்சுட்டு ஜெயில்ல இருப்பான் பார்த்திருக்கியா? அந்த ம். அவனுக்கு வந்து ஒரு ஒரு அவனால வந்து சென்ஸ் பண்ண முடியும். பாராசைட் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ம். ஸோ அவன் தான் ஹியூமனோட டெவில். ம். இப்போ நம்ம எப்படி பாராசைட்ட சொல்றோம்ல, அந்த உரகாமி மாதிரி நமக்குள்ளேயும் நெறைய இருக்கு. ம். மனிதன் கம்மியாவும், மிருகம் அதிகமாவும் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, நெறைய பொண்ணுங்கள கடத்திட்டு போயிட்டு, பொண்ணுங்க மீன்ஸ் வீக்கா இருக்கவங்கள கடத்திட்டு போயிட்டு, கில் பண்ணி அவங்களோடலாம் சாப்பிட ஆரம்பிப்பான். ம். ஆனா அவன் அவன் கில் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு மாட்டிப்பான். ஆமா. சும்மா போவான். அவனுக்கு வந்து அத சென்ஸ் பண்ண முடியும். ம். பாராசைட் யாருன்னு சொல்லிட்டு. ம். பண்றப்போ அவனுக்கு வந்து இந்த டெத்தானாங்கன்னா ஒரு ஹாப்பி இருக்கும். ம். ஸோ அத போய் ஏன்னா அவன் 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 லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்றப்போ, ம். ரொம்ப முக்கியமான விஷயத்தோட வந்து அந்த இத ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓ! இப்படி இருக்கான்ட்டு. இதுல வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு லவ் இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ம். எனக்கு வந்து இப்போ கனா அத அவ ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா வோட் போல் போட்டிருந்தேன். கனாவுக்கு தான் நெறைய பேர் வோட் போட்டிருந்தாங்க. ம். அ இப்போ கனாவோட லவ் இருக்குல்ல, அது ரொம்ப பியூரா நான் பார்க்குறேன். அவ வந்து சோல்மேட்ன்னு ஒண்ணு நெனப்பா. ம். அதுல என்ன ஒரு கொடுமைன்னா, அவளுக்கு கனவு வரும். ம். ஓகேவா? கனவுலலாம் அவள காப்பாத்துவான். பட் ஐயோ! ரியலா இருக்கப்போ வந்து அவன காப்பாத்த முடியாது. அது வந்து இ என்னால வந்து அத அக்செப்ட் பண்ணவே முடியல. டேய் எனக்கு நானா இருந்தேன்னா கனாவ தான் செலக்ட் பண்ணுவேன். ஆமா. அவ ரொம்ப பியூரா இருக்காடா. ஏன்னா அவள பாராசைட்ட சென்ஸ் பண்ண முடியும். பட் வந்து அங்க அவங்க ஸ்கூல்ல நெறைய பாராசைட் கிடையாதுல்ல. இவன் மட்டும் தானே இருக்கான். ம். ஸோ இவன் இன்னொருத்தன் இருப்பான். சம்டைம்ஸ் மாறி போவான்னு ம். வச்சுக்கயே. மாறி போய் தான் இதாகான்னு வச்சுக்கயே. ம். இவன் வேவ் லென்த் வச்சு பண்றனால நமக்கானவன் வந்தான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா நம்ம ஆக்சுவலி அவள குடுத்துருவா. ஆமா. ம். அந்த மியூசிக் இருக்கு இல்லையா? அதுக்கு ம். பேக்கிரவுண்ட் வரும்ல. முழுக்க இன்டென்ஸ் ஆவறது அவளால தான். அது ம். ஃபுல்லா இன்டென்ஸ் ஆயிடும் அந்த இ மியூசிக். இப்பவுமே ம். அந்த மியூசிக் கேட்குறப்போ, பிக்சர் வந்து அவ பிக்சர் தான் போட்டிருப்பாங்க. நீ வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லவ்வ இந்த மியூசிக்க தவிர வேற எதாலயும் சொல்ல முடியாதுங்கிற மாரி எனக்கு அந்த ஆமா. அங்க இருக்க லவ்வ இந்த மியூசிக் தவிர வேற எதாலயும் சொல்ல முடியாது. ம். அவ்வளோ பியூரா ஒன் சைடா ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு அத கேட்கிறப்பவே. நான் ம். எத்தன தடவ கேட்டேன் எனக்கே தெரியல. ரிப்பீட்ல போயிட்டு இருக்கு. Spotifyலலாம். ஸோ ஒரு வொர்க் அவுட் ஆகாத லவ் உடைய பெயின்ல இருக்கும் பெயின்ல அந்த வந்து சாங். இதாகுது. இப்போ இவங்களுக்கான ஒரு ஒரு எல்லாமே நடந்துச்சு. ஃபைனலா வந்து ஹியூமன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி பாராசைட்லாம் கில் பண்றாங்க. ம். ஆனா ஃபைனலா வந்து மிக்கிக்கும் வந்து ஒண்ணு நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து கோட்டோங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்கிக்கு வந்து எல்லாருமே டேஞ்சரா ஏன் நெனப்பாங்கன்னா, இப்போ அது ரேர் இல்ல. எந்த ஒரு பாராசைட் இருந்தாலும் அவங்களோட பிரெயின வந்து கேப்சர் பண்ணிரும். ம். பட் இது ஹேண்ட்ல இருக்கிறது இல்ல. இது டேஞ்சரான ஒண்ணுன்னு சொல்லிட்டு தான் அந்த மிஸ்டர் ஏவே கில் ம். பண்ண வருவான். ம். ஓகேவா? இல்ல டேஞ்சர் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ இப்போ அதே தான் அந்த கோட்டோவுக்குமே நான் உன்னைய கில் பண்ணிட்டானே சந்தோஷமா இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவான். ம். அவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலா சண்டை நடக்கும். அப்ப சினிச்சிட்ட சொல்லிரும். நான் செப்பரேட் ஆயிடுறேன். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா, அந்த அத கில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ம். வந்து இப்போ என்னன்னா, தலைய கட் பண்ணா உடனே இறந்துரும். ம். இல்லன்னா ஹார்ட் எடுத்துட்டா உடனே இறந்துரும். ம். ஹியூமனோட ஆர்கன்ஸ் தான் அதுக்கு ம். ஆதாரம். அது இல்லன்னா அதால இருக்க முடியாது. ம். ஸோ ஓகேவா? ஏதாவது ஒண்ணு தலைய தான் மேக்ஸிமம் வந்து அத கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பான். ம். ம். ஸோ இப்போ வந்து அந்த கோட்டோவோட பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ, ம். அத இவங்களால அடிக்க முடியாது. அது ம். ரொம்ப ஸ்ட்ரென்த் தான். ஸோ 5 இத பண்ணியிருக்கும். ம். புல்லட் ப்ரூஃப் இருக்கும். ம். ஸோ ஆனா என்ன சொன்னீங்கன்னா, ஒரு சூப்பரா ஒரு பிளான் பண்ணி சினிச்சிய வந்து எஸ்கேப் ஆக விட்டுரும். நீ ஓடிரு ம். அப்படின்ட்டு. ம். ம். அப்ப பார்த்தா கையிலேருந்து பிரியும். என்னால அந்த எபிசோடுமே ஏத்துக்க முடியல. என்னடா கை இல்லாம இருக்க. ஆமா. அங்க கை இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெகி பிரிஞ்சு போயிரும். அப்புறம் என்னடா மெகி போச்சான்னு அங்க சின்னதா ஒரு கண்ணு இருக்கு. ஏய் ம். இங்க இருக்கியா என்ன கையில லைட்டா இருக்கியா லைட் அப்படின்ற மாரி வரும். அ அப்புறம் அந்த ஃபைட்லயும் அது லாஸ்ட் மொமெண்ட் ச்சே சாவ போறான்டான்ட்டு தடுப்பானா அந்த ம். மொமெண்ட்ல வரும்ல. வரும். அது எப்பன்னா, ஆக்சுவலா வந்து அதான் சொல்லுவாங்க. இப்போ அந்த பாராசைட்ட கில் பண்றதுக்கு ஹியூமன் மேக் பண்ண ஒரு வெப்பன் எடுத்துட்டு போவான். ஆமா, ஆமா. இ ஹியூமன் யாருங்கிறதெல்லாம் அது இருக்கும். அவன் எடுத்துட்டு போயிட்டு என்னன்னா, இல்ல மெகி டெத் ஆயிடுச்சுன்னு நெனச்சிட்டு இருப்போம். ம். ஆக்சுவலா என்ன ஆகும்னா, கோட்டோக்குள்ள வந்து சர்வே ஆயிட்டு இருக்கு. அது சர்வே ஆகுறதுக்கு ஒண்ணு தேவைல்ல. ம். ஈஸியா அதுக்குள்ள போயிட்டு அவனுக்குள்ள சர்வே ஆயிட்டு இருக்கும். அங்க அங்க ஒரு 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 சண்டை நடக்கும். ஸோ அந்த ஆமா. சண்டையில தான் அதிலயே ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து ஒரு குப்பையில இருந்து ஒரு ஆமா, அந்த ஆமா. ஆக்சுவலி ஜப்பான் வந்து அந்த நிறைய கழிவுகள்ல வந்து வெளியேற்றப்படுற ஒரு நாடு. நான் முன்னாடி நியூஸ்ல இருந்தப்ப என்ன வரும்னா, அந்த நாட்டுல இருந்து அ பெரிய கப்பல்கள்ல அ அந்த டன் கணக்குல குப்பைகள ஏத்திட்டு, சில வேற நாடுகளுடைய எல்லை பகுதிகள் எல்லாம் இருந்த மாதிரி ஒரு இல்ல நியூஸ் உண்டு. ஆ அங்க அது டாக்ஸிக் மக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி. ஸோ குப்பைகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாரி ஒரு மேட்டர். அந்த மாரி குவிச்சு போடப்பட்ட ஒரு குப்பையில இருந்து எடுத்த ஆயுதத்தை இவன் பயன்படுத்துவான். மறைமுகமா அதாவது அது என்ன சொல்ல வரான்னா, ம். இந்த பாராசைட்ஸ் வந்து பூமிய ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுது. அதே நேரத்துல மனுஷனும் பூமிய கன்சீவ் பண்ணிட்டு இருக்கானே, அவனே ஒரு பாராசைட் பாராசைட் தானேன்றதையும் இது தான்.
அதுதான் சொல்லுது. அந்த சீன்ல வந்து சொல்லுவாங்க. ம். பட் இப்போ இப்போ என்னன்னா, மிக்கியோட ஒரு ஒரு ஐடியா வந்து அங்க மாறும். மிக்கி ம். வந்து கோட்டோ வந்து கில் பண்ணாது திரும்ப இவனுக்கு வந்ததுக்கப்புறம். ம். ஸோ ஏன்னா அது வந்து எந்த எமோஷனலுமே இல்லல்ல. உயிர் வாழ்றதுக்கு யார வேணாலும் கில் பண்ணலாம்னு நெனைக்கிற ஒண்ணு தான். ம். ம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது மனுஷனோட எமோஷனல் வந்து வருது. ம். இன்னொன்னு வந்து அவனுக்குள்ள இருக்குதா, இப்ப அவனோட வியூவையும் அது பாக்குது. ம். சரி ஓகே. இப்போ எப்படி சினிச்சிக்குள்ள இருந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஓ. மனுஷனோட கைண்ட்னஸ் வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்குதோ, அதே மாரி வந்து ம். கோட்டோக்குள்ள இருக்கப்ப அவன் எப்படி பார்க்குறான்ட்டு ஒரு வியூ இருக்குல்ல. ஸோ அங்க இது பண்ணுது. ம். திரும்ப ஆனா லாஸ்ட்ல வந்து சினிச்சி தானே கில் பண்ணுவான் அத. சினிச்சி வந்து அத ஆமா. அது ரொம்ப தேவையான ஒண்ணு. ம். பண்ணி தான் ஆகணுங்க. ம். இப்போ வந்து நீ வந்து அது ஹியூமானிட்டி வந்து அ டேஞ்சரா இல்ல நல்லதான்னு கேட்டீங்கன்னா 2மே. ம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சராவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும். ஸோ ஆமா. அத நீங்க வந்து சம்டைம்ஸ் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் பண்ணக்கூடாது. ஆமா. அது வந்து அவன் அத கொல்ல போம்போது சொல்லுவான், "இதுக்கு எந்த உரிமையோ, தகுதியோ நான் உன்னோட ஸ்பெஷலான ஆளும் கிடையாது. ம். நான் இத பண்ற அளவு நான் உன்னோட உயர்ந்தவன் இல்ல. ஆனா, ம். நான் இத பண்ணாட்டி அடுத்தவன வந்து கில் ஆகலாம். ம். இதனால கில் ஆகலாம். இது வந்து நான் நான் ஒரு பெரிய ஆளு. நான் ம். அவ்வளோ பெரிய தியாகி. மத்தவங்கள எல்லாம் காப்பாத்துவேன்றதுனால பண்ணல. இப்ப வேற வழி கிடையாது. ஆப்ஷன் இல்ல. அவ்வளோதான். ஆ. இது எதுவுமே எனக்கு பதில் சொல்ல முடியாது. நியாயமா, தப்பான்னு கேட்டா தப்பும் தான், ரைட்டும் தான். வேற வழி ம். இல்ல. போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருவான். அதேதான். அவ்வளோதான். ம். இப்போ அது அத்தோட முடிச்சுருவாங்களான்னு பார்த்தா இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு வைக்கிறாங்க. உரகாமி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்னா, அ முரா முரானோவ வந்து கிட்னாப் பண்ணிட்டு, அவன் அசால்ட்டா கில் பண்றான். ஆமா. சக்கு ஆக்சுவலி சக்குன்னு. அது ம். லாஸ்ட்டுக்கு முந்தின எபிசோடோ என்னமோ தெரியல. அதாவது இப்ப வந்து ஒரு சைட் ஆஃப் த கான்வர்சேஷன் முடிச்சுட்டாங்க. ம். கடைசி எபிசோட் பவரே இல்லாம இருப்பான். என்னடா ம். நடக்க போகுதுன்னா, அது அந்த கான்வர்சேஷன ஒழுங்கா 2 சைடும் ஃபினிஷ் பண்ணணும்ல. ஆ. அதனால தான் வந்திருக்கு. அதனால வந்திருக்கு. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு வியூ வந்து இப்ப மிக்கி என்ன பண்ணும்னா, நான் எண்ட்லெஸ்ஸா நான் தூங்க போறேன். நான் திரும்ப வரமாட்டேன் அப்டின்ட்டு போயிடும். ஓகேவா? இப்போ வரமாட்டேன்ட்டு போனா, அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து ஆக்சுவலா வந்து நெறைய பேரு ஓகே. இந்த ஒரு வியூவெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. என்ன சொல்றாங்கன்னா, ம். இப்போ இப்போ கோட்டோக்குலேருந்து வந்துச்சுல்ல. இப்போ ஹியூமன் வந்து என்ன பண்றான்? நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து வந்தோம்? ம். நம்ம ஏன் பொறந்தோம்? நம்ம எங்கே போறோம்? நம்மளோட நோக்கம் என்ன? நம்ம யாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் வரும்ல. ம். ஸோ மிக்கிக்கு கொஸ்டின் அப்ப தான் வருது. ம். அதுவரைக்கும் வந்து நம்ம உயிர் வாழணுங்கிற ஒரு இன்டென்ட்ல இருந்தது. ம். கோட்டோக்குள்ள போனதுக்கப்புறம் இன்னொரு வியூவும் தெரியுதுல்ல. ஆமா, ஆமா. அப்ப நாம யாரு? அப்படின்னு ஒரு ரிசர்ச்குள்ள நம்ம யாரு? இப்ப மனுசங்க தேடுவாங்க. தத்துவம் தேடுறாங்கல்ல. நான் யாரு? ம். அப்படின்னு. ஆமா. அந்த மாரி ஒரு தேவைக்கு அது போகுது. ஆமா. அது வந்து உள்ள அவன்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது, அ ம். அவன் தன்னை யாரா பார்க்குறான் அப்படின்னு சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் அ. அதாவது ஒரு நாய்க்குட்டி மாதிரி ம். அந்த இத வந்து இறந்து போன அவளுடைய அந்த ஃப்ரெண்ட் வந்து வரும்போது, இந்த நாய்க்குட்டிய பார்க்குற மாரி தான் பயப்படாம, "ஓ! நீ என்ன அவ்வளோ அன்பான ஒரு அன்பா. இதுவா நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் பார்த்துட்டு, சரி ஓகே ஓகே. அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துரும். அதுதான். அதுக்கு வந்து அது போறதுக்கு ஒண்ணு இருக்கும். ம். ஆக்சுவலா அங்க தான் வந்து அந்த ஹியூமனோட மான்ஸ்டர் தன்மைய வந்து காட்டுவானுங்க. ம். இப்ப பாராசைட் மட்டும் கிடையாது. பாராசைட் மாரியே இங்க நெறைய டேஞ்சரானவனுங்கலாம் இருக்கானுங்க. ம். அவன் என்ன சொல்றான்னா, "நீ வந்து நீ கிடையாது. நீ ரூடான பெர்சனு. நீ ம். திரும்ப ரூடுக்கு வான்னு" தான் அவன் சொல்றான். "நீ உன் நேச்சருக்கு வாங்குறான்டி." அது என் நேச்சர் இல்லடாங்கிறான் அவன். அது மிக்கி இருந்திருக்கும். "இல்ல அது என்னோடது இல்ல" ம். அப்படின்னு சொல்றான். ம். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு ஒரு பழைய சீனா கூட இருக்கட்டும். ம். ஆனாலும் அவள கொன்றாதீங்கடா. ஆமா. என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுடா. வாய்ப்பே கிடையாது. நீ ஏற்கனவே வந்து ஒண்ணு போயிடுச்சு. வருத்தப்பட்டு அந்த மியூசிக் கேட்டு உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கேன். இருக்கா, நீ தயவு செஞ்சு அவள கொன்னுறாத. ஆக்சுவலா இப்போ வந்து என்னன்னா, மிக்கி வந்து அங்க ஒரு முடிவு எடுக்கும். ம். ஃபைனலா இவன் வந்து அத காப்பாத்துனது வந்து மிக்கி தான். ஆமா. ஃபைனலா காப்பாத்துனது. அது ம். வந்து முடிவு எடுக்கும். ம். ஓகே. இது வந்து கரெக்ட். ஹியூமானிட்டியா அது கரெக்ட். ஏன்னா அப்படி முடிவு எடுக்கிற பெர்சனே அது கிடையாது. ஆமா. அங்க வந்து அது முடிவு எடுக்கும். "நீ வா" அப்படின்னு ம். சொல்லிட்டு அவன நான் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. நீ அப்படி அப்படின்னு போயிருவாரு. ஆ நான் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. அது நெறையாவும் இருக்குல்ல. அ. எல்லாத்தையும் நான் பார்றா நீ அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. ஸோ அ. அது வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ ஆக்சுவலா அதில என்னன்னா, இப்போ இது வந்து ரைட்டு, தப்புன்னு நீங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ ஹியூமன் வந்து ஒரு ஒரு உணவுக்காக ஒண்ண கில் பண்றான்ல. ம். ஓகே. அதே மாரி தான் பாராசைட் வந்து மனுஷன கில் பண்ணுது. ஆமா. இது ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டு, தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு. சார் நான் ஆக்சுவலா ஒரு வார்த்தையில சொன்னேன். இதுக்குள்ள நெறைய லேயரா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா. ஸோ மனுஷன் வந்து அ அவனுக்கு தேவையான ஒண்ண ம். பெஸ்ட்டா பார்த்துட்டு அது ஹியூமானிட்டி குடுக்குறான். ம். அவனுக்கு ஒண்ணு தேவையான ஒண்ண. ம். இப்போ எல்லாரோட டெத்தையும் எல்லாரும் ஒரே மாரி பார்க்க மாட்டாங்கல்ல. ம். ஆமா. அவங்க க்ளோஸா இருக்கவங்க தானே இதா பார்ப்பாங்க. அந்த ஆமா. மாதிரி இருக்கு. அதே மாரி தான் பாராசைட் அப்படி பார்க்குது. பட் 2க்கான வியூவுமே மாறுது. ம். இது 2மே இல்லாம உலகம் கிடையாது. இது ஆமா. அப்படிதான் இருக்கும். ம். சொல்லுவாங்க நன்மை இல்லாமல் ம். நன்மை, தீமை 2மே ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு காயினோட 2 பக்கம். ம். தீமை இல்லாம நன்மை எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. லைட் இருந்தா தானே வெளிச்சம், வெளிச்சம் இருந்தா தானே அந்த ஆப்போசிட். ஆப்போசிட் அந்த மாதிரி கருப்பு, வந்து வெள்ளை. ஒரு ஒரு இதுல வந்து முடிப்பாங்க. இதுக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு இது ரைட்டு. நடுவுல ஒரு பேலன்ஸ்
அவ்வளோதான். நம்ம எப்படி இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறத காட்டுறாங்க. இப்போ இதில் என்னன்னா, எனக்கு ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டதுன்னா, ஹியூமன்னால நீ ஒன்றும் பெரியவன்லாம் கிடையாது. ம். இங்கே இருக்க மற்ற உயிர் மாதிரியே நீனும் ஒருத்தன், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ம். ஸோ நீ பெருசாக நீ மனுஷனால நீ பெருசாக பெருமைப்பட்டுக்காத, அதனால ஒன்றும் இல்லைங்கிறது தான் ஒரு ஒரு ஒன்று ரொம்ப நார்மலாக நான் புரிஞ்சுக்கிட்டது. நமக்கு மேலே ஒன்று வரலாம், இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ அந்த இது ஒன்று இருக்குது. பட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். செம்ம நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங்காக எர்த்தோடைய சூப்பராக அக்கிள் இருக்கும். முடியில் இருக்க பேரசைட்டு தான் நம்ம. ஸோ இதை வந்து இந்த அனிமி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்குற அனிமியில் வந்து இந்த அனிமியை நான் சொல்லுவேன். யா ஸோ கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக கரண்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அனிமியோட தான் நாங்கள் வரோம். ஸோ என்னது நான் இல்லை அப்புறம் சொல்கிறேன். எத்தனையோ பார்த்து முடிச்சு வச்சிருக்கோம் அதான். சோலோ லெவலிங். யா கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் பேசுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.